வணக்கம். தமிழ் திரையுலகம் பேசத் தொடங்கிய ஆண்டு 1931. இந்த முதல் படத்தில் நடித்த நடிகை யார் என்று கேட்டால், முதல் படத்தில் மட்டுமில்லை, பல முதல் செயல்களை செய்தவர் இவர். ஊமை படங்களில் முதலில் நடித்தவர் இவர்தான். பேசும் படத்தில் முதலில் நடித்தவர் இவர்தான். தானே தயாரித்து கதைவசனம் எழுதி முதல் பெண்மணியாக இயக்குனரும் இவர்தான். இத்தகைய பெருமைகளுடைய பெண்மணி யார் என்று கேட்டால், திருவையாறு பஞ்சாபகேஷன் ராஜலட்சுமி, டிபி ராஜலட்சுமி. தஞ்சை மாவட்டத்தில் திருவையாருக்கு அருகே இருக்கிற சாலியமங்கலம் என்கின்ற ஊரில் 1911ஆம் ஆண்டு பஞ்சாபகேஷன் மீனாட்சி தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார். சிறு வயதிலேயே நடனம் போன்றவற்றை கற்றுக்கொண்டார். பால்ய விவாகம் நடந்தது. 8 வயதில் கல்யாணம். ஆனால் இவருடைய அந்த கணவனும் குடும்பத்தாரும் வரதட்சணை கொடுமையால் இவரை சிரமப்படுத்திய போது அங்கிருந்து பிரிந்து வந்து தந்தையார் மரணத்துக்கு பிறகு தாயையும் அழைத்து கொண்டு திருச்சிக்கு வந்து சேர்றார். பாருங்கள், ஒரு பெண்ணோட வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குதுன்னு. திருமணம், விவாகரத்து, பிறகு தந்தை இழப்பு, பிழைப்புக்காக திருச்சி வர்றாங்க. அப்போ தான் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நாடக உலகின் ஆசான் என்று அழைக்கப்படுகின்ற சங்கரதாஸ் சுவாமிகளுடைய அந்த ஒரு அறிமுகம் ஏற்படுது. பிறகு இவர் சாமண்ணா என்கின்றவருடைய நாடகங்களில் நடிக்கிறார். இதோடு மட்டும் இல்லாமல் செல்லப்பா குழுவிலையும் ஒரு நாடகத்தில் நடிச்சிருந்திருக்கார். இதை தொடர்ந்து தமிழ் சினிமாவுடைய தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டால் நடராஜ முதலியார். அவர் தான் முதல்ல சினிமாவை தமிழுக்கு அறிமுகம் பண்ணவர். ஊமை படம் எடுத்தவர். கீசகவதம் என்ற முதல் படத்தை எடுக்கிறார். அந்த கீசகவதம் 1915 வந்தபோது அதில் நடித்த பெண்மணி இவங்க தான். அதோடு மட்டும் இல்லை, கோவலன் படத்தில் மாதவியை நடித்தது இவங்க தான். இப்படி ஊமை படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. 1931 முதல் பேசும் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அடுத்த படம் என்ன படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமாயணம். அந்த ராமாயணத்தில் சீதையாவும் இவங்களே நடித்து, சூர்பனகையாவும் நடித்து ரசிகர்களை கவர்ந்துருக்கிறாங்க. அதோடு இவங்களுக்கு சொந்த குரலில் பாடும் தகுதி இருந்ததால் இவங்க பாடுற பாட்டுக்கு அப்படி ஒரு வரவேற்பு இருந்தது. இவர்கள் தேசபக்தி பாடல்களை பாடும்போது நாடகமாக இருந்தாலும் திரையரங்கமாக இருந்தாலும் மக்கள் எழுச்சியோடு எழுந்து நின்று கைதட்டுவார்களாம். அப்படி இவர் பாடிய பாடல்தான் ராட்டினமாம் காந்தி கைபானமாம் என்கின்ற பாடல். அதே போல் பவளக்கொடி நாடகத்திலே தியாகராஜ பாகவதருடைய ஜோடியாக இவர் நடித்திருக்கிறார். பிறகு படமாக வந்தபோதும் இவர் நடித்திருக்கிறார். இதே போல் இவர் நடித்த வெற்றிகரமான படங்களில் ஒன்று பள்ளி திருமணம். மதுரை வீரன் படத்தை அப்போதே ஒரு முறை எடுத்திருக்கிறார்கள். 1938 ஒரு முறை எடுத்திருக்கிறார்கள். பின்னர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து யோகானந்த் அவர்கள் இயக்கிய மதுரை வீரன் பின்னாடி வந்ததை பார்க்குறோம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்கள் தானே ஒரு சொந்த படம் தயாரிக்க வேண்டும் என்று மிஸ் கமலா என்கின்ற பெயரில் இவர்கள் படத்தை தயாரித்து கதைவசனம் எழுதி டைரக்ஷன் செய்து அந்த படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். பாருங்கள் எவ்வளவு ஒரு வளர்ச்சி நிலைன்னு. பிறகு இவரோடு நடித்து வந்த சுந்தரம் என்கின்ற ஒருவரை இவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இவருடைய இந்த வளர்ச்சி நிலை ஏறத்தாழ 12 ஆண்டு காலம் இவருடைய பயணம் இருக்குது. 1961 இவருக்கு கலைமாமணி விருது கிடைக்குது. வேறு விருதுகள் எதுவும் இவருக்கு கொடுத்ததாக தெரியல. 1964 இவர் மரணமடைகிறாங்க. இது மரணமடைகிறதோடு இந்த கதையை சொல்லிட்டோம்னா அது பெரிய சிறப்பு இல்லை. நான் அமெரிக்காவில் ஹியூஸ்டன் மாநகரத்து தமிழ் சங்கத்தில் பேசினேன். என்ன தலைப்பில் பேசினேன் அப்படின்னா, பாபநாசம் சிவன் முதல் பா விஜய் வரை அப்படின்னு திரைப்பட கவிஞர்களை பற்றி பேசிட்டு வர்றப்ப டிபி ராஜலட்சுமியை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசினேன். பேசி முடித்தோடனே எல்லாரும் வரவேற்றாங்க, கைதட்டினாங்க. அதில் ஒரு பெரியவர் என்னை கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கண்ணீர் விட்டார். என்னன்னு கேட்டேன்.
நீங்கள் சொன்ன டிபி ராஜலட்சுமி எங்கள் பாட்டி அப்படின்னார். மகள் வழி பேரனா அவர் அமெரிக்காவில் தங்கியிருக்கிறார். யாரும் பேசி நான் கேட்டதில்லை. நீங்கள் பேச 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 எங்கள் குடும்பத்தினுடைய கதையெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே நான் நெகிழ்ந்து போனேன். அப்படியே இதோடு மட்டும் இல்லை, இவங்க மேடையில் தேசபக்தி பாடல்கள் பாடியதன் காரணமாக பல முறை கைதாகி சிறை சென்று வந்திருக்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லை, நல்ல கதைகள் பலவற்றை எழுதியிருக்கிறாங்க. இவங்க எழுதின பல புதினங்கள் புத்தகமாகவும் வந்திருக்கின்றன. எழுத்தாளராக, நடிகராக, திரைப்பட தயாரிப்பாளராக, கதைவசனகர்த்தாவாக என்று பல்வேறு செயல்பாடுகளை ஒரு பெண்மணி செய்திருக்கிறார் என்று சொன்னால் சினிமா ராணி என்று அழைக்கத்தகுந்த ஒரு பெருமை இவர்களுக்குத்தான் உண்டு. அத்தகைய பெருமிகுந்தவர்தான் திருவையாறு பஞ்சாபகேஷன் ராஜலட்சுமி, டிபி ராஜலட்சுமி. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.